Yeah, okay, guys. So, welcome back to எத்தனாவது கிளாஸ்லாம் எனக்கு தெரியல. ஓகேவா? எத்தனாவது ரெக்கார்டிங் கிளாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் டெக்னிக்கலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கிளாஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் த பேசிக் வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மார்க்கெட்டு ஹை லோ அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு. ஓகே, லைக் some people சொல்லலாம், ப்ரோ ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, இது அப் ட்ரெண்ட் ப்ரோ சொல்லலாம். ஓகே, ஸோ அது இப்படி இருக்கு அப்படின்னா இது டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, இது டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. ப்ரோ இது ரெண்டுமே இல்லாம இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கும் ப்ரோ. அது சைடு வேஸ் ப்ரோ, கன்சால்டேஷன் ப்ரோ, ரேஞ்ச் ப்ரோ, எனிதிங் எனிவே. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அங்கே வரல. ஸோ நான் இந்த கோர்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எதாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் லெட்ஸ் டைவ் இன்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகாது. ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க ப்ரைஸ் லைக் இங்கே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ஐ வில் டேக் திஸ் அண்ட் இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அது வந்து ரேண்டமாலாம் போகாது. ஓகேவா? ஓகே, அது வந்து ரேண்டமாக மூவ் ஆகாது, ரேண்டமாக மூவ் ஆகாது. அதுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. ஓகேவா? அதுதான் ஸ்மார்ட் மணி பிஹேவியர். அந்த ஸ்மார்ட் மணி பிஹேவியர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. மேபி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து ஒரு லைன் போடுறேன், இந்த லைன் இருக்குல்ல. ஸோ இந்த லைனில் இருந்து, நான் லைன்னு சொல்ல ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன், இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ப்ரைஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது. இட்ஸ் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணின்னு நான் மீன் பண்ணுறது அல்கோவை மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கேருந்து போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் மணி அதாவது இந்த அல்கோஸோட டார்கெட் வந்து இந்த ஹையாக இருக்கலாம், இது இருக்கலாம். இது எதனால் இருக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்டாப்ஸ் இருக்கலாம். மேபி இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வச்சுருக்கலாம். ஓகேவா? இப்படி ஸ்விங் ஹை வச்சுட்டு வந்துருக்கலாம். அதனால இது வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கலாம். ஓகேவா? ட்ரைங் டு மேக் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் போகுது. மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆல்கோஸ் புஷ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ உனக்கு வந்து அதோட இன்டென்ஷன் இங்கே போகணும், அதோட டார்கெட் இங்கே போகணும், அதோட பிஹேவியர் வந்து மேலே கீழே மேலே கீழே போகுது. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு கேண்டிலுக்குமே விக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு கேண்டிலுக்குமே விக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஹை லோ அதோட விக்கு. ஓகேவா? ஸோ ஐ சைட் தட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு கேண்டிலோட ஓப்பன் வச்சுக்கலாமே. ஓகே, எனி டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? தென் அதோட க்ளோஸ் வந்து இதுன்னு வச்சு ஐ வில் ஜூம் இட். ஓகேவா? இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ் அப்படின்னாலும் அந்த கேண்டிலுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மேனிப்புலேஷன் பண்ணணும். அக்யூமுலேஷன் நான் PO3 லேசாக தெரிஞ்சிருந்தா புரியும் நான் சொல்கிறது. இல்லை அப்படின்னா நோவே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. PO3 கிளாஸ் பார்த்துக்கலாம் தெளிவாக. ஓகேவா? ஸோ திஸ் என்ன கலர் கொடுக்காதுன்னே தெரிய மாட்டேது. தெரியுமா? ஓகே, லேசா கலர் யாரா கொடுக்குறது. ஐ வில் சூஸ் எல்லோ. ஓகே, ரோஸ் வச்சுட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிச்சு. ஓகே. ஸோ ஓகே, ஒவ்வொரு கேண்டிலுக்கும் விக் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேவா? திஸ் இஸ் த விக். ஸோ PO3
தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியும். இது ஓப்பன் அண்ட் இது லோ அண்ட் இது ஹை அண்ட் இங்க க்ளோஸ். ஓகேவா? ஸோ அப்ப என்ன? ஓப்பன் பிரைஸ்க்கு இந்த இடத்துல வந்தது விக்கா இருக்கும். ஓகேவா? தென் இந்த இடத்துலயும் விக்கு தான் இருக்கும். இதை கொஞ்சம் நான் மேலே தூக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் விக்கா தான் இருக்கும். ஸோ பாடி அப்படிங்கிறது இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் பாடியா இருக்கும். ஓகேவா? ஸோ நோ வரிஸ். இது செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதே தான். இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸ்மார்ட் மணி அதாவது அல்கோஸ் வந்து எல்லா கேண்டலுக்கும் விக்கு கொடுக்கணும். ஸோ எல்லா கேண்டலுக்கும் மேனிப்புலேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரக்சராக வருது. ஓகேவா? ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு கொடுக்குற ஒவ்வொரு விக்குமே ஒவ்வொரு மேனிப்புலேஷனுமே உங்களுக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சராக ஆக்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? புரிஞ்சா ரைட். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் காட்டுவேன். ஸோ அண்ட் ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ப்ரைஸோட ஸ்டோரி லைன். அண்டர்ஸ்டாண்ட் தட். இங்கே இருக்க ப்ரைஸ் இருக்குல்ல, ப்ரைஸோட ஸ்டோரி லைனே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். ஸ்மார்ட் மணி வந்து ரேண்டமாக பைசெல் பட்டன் அழுத்த மாட்டாங்க. அல்கோஸ் வந்து ரேண்டமாக பைசெல் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? அதுக்குன்னு ப்ரைஸை மூவ் பண்ணுறதுக்கு சர்டைன் ஃபேஸஸ் இருக்கு. ஒரு சில ஃபேஸை வச்சு தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. ஓகேவா? அதுதான் லிக்விடிட்டி. ஸோ அதுக்குன்னு ஓகேவா? ஸோ அண்ட் தட்ஸ் இட். அதோட டார்கெட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ தென் ரீட்டைலரோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ஹையர் ஹை ஹையர் லோ இப்படி இருக்கு. ஹை லோ ஹையர் ஹையர் லோ எல்லாம் சாப்டர் ரெண்டு மேலே ஹையை பிரேக் பண்ணும்போது எல்லாமே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது ரீட்டைலர் சைக்காலஜி. ஓகே, ரீட்டைலர் மைண்ட் செட். ஓகேவா? ஸோ அந்த ரீட்டைல் லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு ஸ்மார்ட் மணி வந்து இந்த ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் போக மாட்டாங்க. ஓகேவா? அதாவது அல்கோஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. அல்கோஸுக்கு தேவையானது லிக்விடிட்டி, இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஓகேவா? லிக்விடிட்டி ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்கோம். அதையே மேனிபுலேட் பண்ணிட்டு தான் டெலிவரி பாயிண்ட்டை எடுத்து டெலிவரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன நான் மீன் பண்ண வரேன் அப்படின்னா, ஸோ நான் சொல்றது இது வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அல்கோஸ் வந்து இதை வந்து ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டீலிங் ரேஞ்ச். டீலிங் ரேஞ்ச் இந்த இடத்துல இருந்து போகிறேன் அப்படின்னா இது ஈக்குலிபிரியத்துக்கே வராமல் ஒரு ப்ரீமியம்லேயே இருந்துட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அது மாதிரி லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ தென் அந்த டீலிங் ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதையே ஒரு தட்டு தட்டிட்டு ஓகே மார்க்கெட் அல்கோஸ் வந்து இந்த லோவியே ஒரு தட்டு தட்டிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல இருந்து பை ஆகி மேலே போகும். சம் பீப்புள் இதை வந்து ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ரியாலிட்டி இஸ் இது வந்து இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப்ஸை ஹன் பண்ணிட்டு ஓகேவா லிக்விடிட்டியை எடுத்துட்டு மார்க்கெட் நம்மளுக்கு இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுத்து மேலே போகும். ஓகேவா? ஸோ அதுதான் அல்கோஸோட லாஜிக். ஐ மீன் ஸ்மார்ட் மணியோட லாஜிக். எனி திங் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறது அல்கோஸ் தான், இன்ஸ்டியூஷன் இல்லை. இன்ஸ்டியூஷனோட வேலை வேற, பேங்க்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு இந்த யார் இன்வெஸ்டர் அண்ட் மற்ற வேலையை பார்க்கறதுக்கு நேரம் சரியாது. அவன் வந்து மார்க்கெட்டில் வந்து உட்காந்து நம்மள மாதிரி பைசெல் பட்டன் அழுத்த மாட்டான். ஓகேவா? ஸோ எப்படி கோல்டு வந்து இந்த ப்ரைஸ் வந்துருச்சு அட்ரா செல்ல அட்ரா பையா அப்படிலாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஓகேவா? ஸோ அவனுக்குன்னு வேற சர்டைன் வேலை இருக்கு. எல்லாமே அல்கோஸ் மட்டும்தான். ஐ ஆல்ரெடி டீச் அல்கோஸ் எப்படி மூவ் ஆகும், அல்கோஸ் டைப்ஸ் அப்படின்னு நான் டீச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அல்கோஸ் வந்து ஸ்டாப் அண்ட் பண்ணும் இஃப் யூ வாண்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலயே உனக்கு வந்து இந்த ஜோன் ஓகேவா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் அண்ட் பண்ணதில்லை, அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு குட்டி அக்யூமுலேஷனை போட்டிருக்கோம். குட்டி அக்யூமுலேஷன்ல என்ன போட்டிருக்கோம், ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுற ஆளுக்கும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் அண்ட் பண்ணுற ஆளுக்கும் இங்கே ஸ்டாப் அண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எக்ஸிக்யூஷன் அல்கோஸ் வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டே போய் டெலிவர் பண்ணிடும். ஆல்சோ எல்லா அல்கோஸ்க்கும் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதேதான் மார்க்கெட் ஹேஸ் 3 or 4 phases.
ஐ திங்க் 3 to 4 phases guys. 4 phases. ஒன்னு அக்யூமுலேஷன், ஓகேவா? இன்னொன்னு மேனிபுலேஷன், இன்னொன்னு டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் phases. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரிவர்சல், இவ்வளவுதான். ஸோ நான் வந்து இந்த என்ன சொல்றது, ஐசிடி ஆட்டா அருவ போட விரும்பல. ஓகேவா? ஐசிடி வந்து அருவ போடுவார். எல்லா டாபிக் இருக்கிறது ஒரு டாபிக் தான், அதையே விதவிதமா சொல்லுவாரு. ஓகேவா? அப்படிலாம் சொல்ல வராம, அப்படிலாம் சுத்தி வளைக்காம, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கும் வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ ஒய் பிகாஸ், ஏன்னா அவரை மாதிரி அருவ போட்டு கண்டென்ட் எழுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ கண்டென்ட்டை தான் பேச முடியும். அதையே டாபிக்கு பேரை மாற்றி மாற்றி அருவ போட நான் விரும்பலை. அவர் வேணா அருவ போடலாம், பட் நான் அருவ போட முடியாது. ஓகே. ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் அபவுட் ட்ரெண்ட் லைன். ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லைன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து லைன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாது. லைக் ப்ரோ, இது வந்து சம் பீப்புள் சொல்லலாம் இது வந்து சப்போர்ட்டு, ஏன்னா இந்த லைன்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே. சப்போர்ட்டு, இல்லை ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட் இதை தொட்டுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் கீழே தான் வரும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இது என்ன இது, இது வந்து என்னது, சப்போர்ட் ஆக்ட் ஆகி மேலே தள்ளும். ஓகேவா? இப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அல்கோஸ் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து தலையோட தட்டி கீழே இருக்கும். என்னது அது? சொல்லு 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 சொல்லு. அக்யூமுலேஷன் அல்கோ, அக்யூமுலேஷனில் ஆர்டர் போட்டுச்சு. ஸ்டாப் அண்ட் அல்கோ இங்கே இருக்க ஸ்டாப்ஸை வந்து கலெக்ட் பண்ணுச்சு. ஓகேவா? தென் டிஸ்ட்ரிபியூஷன் அல்கோ கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதை போயிட்டு நீ சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் கீன்னு போட்டு இருந்தனா கோவிந்தா ஹரி கோவிந்தா, அவ்வளோதான் பார்த்துக்க. தென் that's it. Accumulation, manipulation, distribution. These are the market phases. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் லிக்விடிட்டி தான். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அது மேஜரோ மைனரோ, ஓகேவா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரோட ஆரிஜின் பாயிண்ட் இஸ் அ லிக்விடிட்டி. ஆல்ரெடி இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணும். ஓகேவா? அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுற பாயிண்ட் தான் ஆரிஜின் பாயிண்ட். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபுல் மூவ். ஓகேவா? ஸோ தென் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குற கன்ஃபர்மேஷன், ஓகேவா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், அதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் லெவலில் போகும்போது அப்படியே ஃபுல் டாபிக் டீச் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தென் எண்ட் பாயிண்ட் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஐ ஆல்சோ சைடு இந்த ஒயிட் லைன் வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு லிக்விடிட்டி ஜோன். ஓகேவா? இங்கே இருக்க இந்த ஹை தான் அல்கோஸோட டார்கெட். தட் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ இங்கே தட்டுச்சு, லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அது பாட்டுக்கு நவுத்திட்டு போயிடும். ஓகேவா? ஸோ தென் அதோட டார்கெட் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அது ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தூரம் வரும்போதே ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம். இதை தட்டிட்டு எங்கே போகணும் அப்படின்னு அல்கோஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகேவா? ஸோ தென் இட், ஸோ சம் பீப்புள் ட்ரேட் பண்ணலாம் ஒரு கேண்டில் வச்சுட்டு. லைக் ஒரு சம்திங் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் அ கேண்டில். ஓகே, திஸ் இஸ் அ கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணுவீங்க. டோன்ட் ட்ரேட் அ கேண்டில். ஓகேவா? ட்ரேட் வித் இன்டென்ஷன் பிஹைண்ட் இட். ஓகேவா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கேண்டில் ட்ரேட் பண்ணாம, ஓகேவா, ஒரு இன்டென்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அல்கோஸோட இன்டென்ஷன் என்ன, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஒரு கேண்டில் இப்படி ட்ரேட் பண்ணாம அதுக்கு பின்னாடி என்ன இன்டென்ஷன் இருக்கு, அல்கோஸ் என்ன இன்டென்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அதுக்கு உன்கிட்ட நீயே ஒரு 3 கேள்வி கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹூ காட் ட்ராப்டு? நான் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸ்டாப் வந்துன்னு ஒன்று பண்ணும். அதுதான் ஹூ காட் ட்ராப்டு, யாரை ட்ராப் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா செல்லர்ஸை ட்ராப் பண்ணியிருக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா பையர்ஸை ட்ராப் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் இட்ஸ் அப் ட்ரெண்ட், இங்கே லிக்விடிட்டி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னா இதை தட்டிட்டு மேலே தூக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ட்ராப் ஆகிற இடம்.
வை பிகாஸ் இது சோச்சு அப்படின்னு சொல்லி எஸ்எம்சி பிளேயர்ஸ்லாம் ட்ராப் ஆவாங்க. ஓகே, அதை பற்றி நான் பேச விரும்பல. தென் ஹூ இன் கண்ட்ரோல், யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, கோ வித் த ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேவா, லோயர் டைம் ஃப்ரேமில் எதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்காத, ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கா, பையர்ஸா செல்லர்ஸா. ஓகேவா, இந்த 2 கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 70% கிளாரிட்டி தெரிஞ்சிடும் எந்த பக்கம் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஹூ காட் ட்ராப்டு அண்டு ஹூ இன் கண்ட்ரோல், இந்த 2 கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சுனாலே எந்த பக்கம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு 70% கன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சிடும். மீதி இருக்க 30%க்கு வேர் ஆர் தே கோயிங். ஓகேவா, ஸோ இந்த 3 கேள்விக்கு பதில் கிடைக்காம உன்னால ஒரு ட்ரேடை எடுக்க முடியாது. ஓகேவா, யார் ட்ராப் ஆயிருக்காங்க, ஓகேவா, யாரு கண்ட்ரோல்ல இருக்காங்க, ஓகேவா, யாரு இந்த ட்ரெண்டை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நீ பார்க்கணும். அண்டு வேர் த மார்க்கெட் கோயிங், அதாவது எது ட்ரா ஆன் லிக்விடிட்டி, அதுதான் மீன் பண்ணுது. ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிள். அல்கோஸ் வந்து இதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி, இங்கே தான் போகணும் பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குது, நான் இங்கே போட்டு வரேன். ஓகே, இதுவும் வந்து இதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்படின்னா, அல்கோஸ் ரெடி பண்ணிடுச்சு, இதான் ட்ரா ஆன் லிக்விடிட்டி, இங்கே போய் தீர்ணும் முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இதுக்கு உனக்கு பதில் தெரியணும். ஓகேவா, வேர் தே கோயிங், எங்கே போகிறாங்கன்னு தெரியணும். அங்கே போகிறாங்கன்னு உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கா. இப்போ இங்கே போகணும், ப்ரைஸ் இங்கே இருக்குது, ஓகேவா, இங்கே இருக்குது, இங்கே போகணும் அப்படின்னா பையர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கான்னு நீ பார்க்கணும். அதுக்கு தான் அப் ட்ரெண்டு உனக்கு யூஸ் ஆகும். ஒவ்வொரு அதை சொல்லுவீங்கல்ல, இந்த இது ஐ யூஸ் திஸ் அப் ட்ரெண்ட். ஓகே, திஸ் இஸ் அப் ட்ரெண்ட். அப்போ வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு லோவையுமே மார்க்கெட் கட் அடிக்காது. அது வந்து என்னது, அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் மீன்ஸ் அப் ட்ரெண்டில் லோவை கட் அடிக்காது. அது தெரியும், அப் ட்ரெண்டில் லோவை வந்து கட் அடிக்காது. ஸோ அதனால அது அப் ட்ரெண்ட். ஸோ அவங்களோட பையர்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, லோவை கட் பண்ணாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இட்ஸ் அப் ட்ரெண்ட். ஃபுல்லி பையர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பான். ஸோ தென் ஹூ காட் ட்ராப்டு, யார் ஒருத்தர் வந்து ட்ராப் ஆகாமல் நீ ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸ்மார்ட் மணி ட்ராப் பண்ணாமல் மூவ்மெண்ட் கொடுக்காது. ஓகே, ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா, நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன். ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கிடைக்கும், எஸ்எம்டி இருக்கும், எம்எஸ்எஸ் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், பயாஸ் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல அரை கூட அலைன் ஆகும். இந்த இடத்துல ஒரு அரையை பிடிச்சி எடுப்பேன், அரை கூட அலைன் ஆகிருக்குதா, இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குடா, 50%டா, எட்ரா ட்ரேடா அப்பெல்லாம் நினைப்பேன். ஓகேவா, வித்தவுட் எனி ட்ராப் டோன்ட் கோ ட்ரேட். நீ நீ என்ன இது, நீ பை எடுக்க போற அப்படின்னா செல் ட்ராப் பண்ணணும். ஓகேவா, ஓகே, செல் ஸ்டாப்ஸ் எடுக்கணும். நீ பை பண்ண போற அப்படின்னா செல் ஸ்டாப்ஸ் கலெக்ட் ஆகணும், கலெக்ட் ஆகாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, செல் பண்ண போற அப்படின்னா பை ஸ்டாப்ஸ் கலெக்ட் ஆகணும், அப்படி நடக்காமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல வந்து உனக்கு ஸ்டாப்ஸ் கலெக்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட இந்த இடத்துல திரும்ப போகிற இடத்துல உனக்கு ஏதோ ஒரு அரே கிடைக்கும், பிடிஆரே. ஓகே, பிடிஆரே கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இது 3. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு 3 விஷயம். ஹூ காட் ட்ராப்டு, ஹூ இன் கண்ட்ரோல், ஓகே, வேர் ஆர் தே கோயிங். இந்த 3 கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா. ஸோ நீ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து என்ட்ரி போய்க்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ பேசியாச்சு. Okay guys, like I want to show you some examples. Okay, இது ஹீரோ USD 15 minute chart. ஸோ வளவலன்னு பேசாமல் போயிடலாம். இது என்னது, சிம்பிள் ஸ்டாப்ஸ். ஓகே, உங்களுக்கு லிக்விடிட்டி கிளாஸ் எடுக்கல, நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து எப்படியும் 2 தடவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அகைன் இன்னொரு டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ நான் சொல்ல வரது எல்லாமே புரியும். ஸோ அதனால டோன்ட் வரி. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் தட் செஷன் பார்ப்போமே, அந்த இண்டிகேட்டரை மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து லோ, இது என்ன செஷன் சொல்லு, என்னது
லண்டன். இது ஏசியா, இது லண்டன், அடுத்து நியூயார்க் வரும். ஓகே, டோன்ட் கேர். ஸோ இங்க என்ன நடக்குது? இட்ஸ் லிக்விடிட்டி, டேக் ஸ்டாப் அண்ட் இது ஆஃப் பண்றேன். லிக்விடிட்டி, ஸோ இட்ஸ் ஸ்விங் லோ. டீட்டெயிலாக பார்க்கலாம். லிக்விடிட்டி கிளாஸ் தான் பார்க்கணும். ஸோ ஸ்டாப் கண்ட். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ரோ, ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது? ஸோ ப்ரைஸ் எங்கே டெலிவரி ஆக போகுது? ஸோ மார்க்கெட் ஒரு லோ தட்டினா நெக்ஸ்ட் ஒரு ஹையை தட்டணும். ஓகேவா? பை ஸ்டாப், செல் ஸ்டாப்ஸ் ஏதோ ஒன்று. ஓகேவா? இங்கே செல் ஸ்டாப்ஸை தட்டிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோ டு பை ஸ்டாப்ஸ். ப்ரோ, இப்போ நான் சொன்னேன் இல்லை 3 விஷயம், அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிக்கிறதா சொல்லிடுறேன். 1, who got 2, who got trapped. இப்பயும் சொல்லிட்டேன், எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. இந்த கொஸ்டின் மார்க்கு, இந்த டாட் எங்கே வைக்கணும்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. ஹூ இன் கண்ட்ரோல், ஹூஸ் கண்ட்ரோல் தெரியல, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. who in control, who's in control, something. Okay, so then where are they going? ஓகேவா? ஸோ இந்த 3 கேள்வி முக்கியம். காப்பி பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு இதை எடுத்து ஆங்கர் பண்ணி இந்த இடத்துல போட்டுறேன். பேஸ்ட். ஒரு 16, 20 இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஹூ காட் ட்ராப்டு? யார் ட்ராப் ஆயிருக்கா இந்த இடத்துல? செல் ஸ்டாப்ஸ். ஓகேவா? தென் ஹூ இன் கண்ட்ரோல், ஹூஸ் கண்ட்ரோல், அதாவது மார்க்கெட் பை சைட் பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல உனக்கு அது கிளாரிட்டி கிடைக்காது, டெஃபினெட்லி கிளாரிட்டி கிடைக்காது. ஓகேவா? ஸோ வை பிகாஸ் இது வந்து 4 ஹவரோட இதுக்குள்ளே இருக்குது. 4 ஹவரோட ஒரு கேண்டில்குள்ளே ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு. நான் எப்பயுமே வந்து ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் பார்க்க மாட்டேன். 4 ஹவர், 50 மினிட், 1 மினிட், அவ்வளோதான் என்னோட இது. நான் ஸ்கேல்பர். ஓகேவா? நான் வந்து அல்கோ கூட போகிறேன். இந்த 4 ஹவர் பார்த்துட்டு 50 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறேன், இன்ட்ராடே பிளேயரு, அந்த கதை எனக்கு ஆகாது. அது எனக்கு செட்டே ஆகாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது, 4 ஹவர் கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல உனக்கு வந்து 3 டிரைவ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லிக்விட், அதாவது ஒரு லோவோ ஹையோ, ஒரு லிக்விடிட்டியை, ஒரு கேண்டிலோட லிக்விடிட்டி எடுக்கும். தென் அதோடது இன்னொரு எடுக்கும். இங்கே இருக்குல்ல, இந்த லோஸ் இது தட்டிருச்சு. தென் இந்த லோஸை இங்கே இருக்க இது தட்டிருச்சு. ஓகேவா? பேசிக்கலி இது நடக்கும். ஸோ ஐ கோ டு 15 மினிட். ஓகேவா? ஓகேவா? ஒன்ஸ் செல் ஸ்டாப்ஸை அன் பண்ண உடனே வித்தவுட் டைம் டோன்ட் கோ என்ட்ரி. டைம் என்ன சொல்லுது உனக்கு? ஸோ ஆல்சோ சைடு ஏஷியன் மூவ் வந்து அக்யூமுலேஷன். ஏஷியன் மூவுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஜூடா ஸ்விங் நடக்கும். இந்த ஜூடா ஸ்விங் கான்செப்டில் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஏஷியா லோவுக்கு கீழே ப்ரைஸ் வந்துதா, ஏஷியா லோ வேணா ஸ்டாப் பண்ணிட்டா எடுத்துக்கோங்க, இல்லை இந்த லோவையும் ஸ்டாப் பண்ணிட்டா எடுத்துக்கோங்க. டோன்ட் கேர், அதை பற்றி பெரிய கவலை எனக்கு இல்லை. ஸோ அண்ட் த மூவ்மெண்ட் கோஸ் ஆப்போசிட் சைட். ஸோ எது வரைக்கும் போகும் அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சாகணும். தென் லிக்விடிட்டி ப்ளஸ் பிடிஆர் பார் என்ன தெரிஞ்சிருச்சு. ஹூ காட் ட்ராப்டு? இங்கே செல் ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு. ஹூ காட் ட்ராப்டு? ட்ராப் ஆயிருக்காங்களா? ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் ஆயிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஹூ இன் கண்ட்ரோல்? யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கு? பையர்ஸா செல்லர்ஸா? தெளிவாக தெரியணும். இந்த இடத்துல அக்யூமுலேஷன் இருக்கனால யாரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. பையர்ஸும் இருக்கலாம், செல்லர்ஸும் இருக்கலாம். ஓகே, பட் தென் வேர் த ப்ரைஸ் கோயிங்? இந்த கேள்வி பதில் தெரிஞ்சே ஆகலாம். ஸோ ஒரு லோவை தட்டுனுச்சு அப்படின்னா ஒரு ஹைக்கு தான் ப்ரைஸ் போகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்விங் ஹை, யூ காட் ஸ்விங் ஹை தான் டார்கெட்டை வைப்ப. ஸோ அது வரைக்கும் தான் இதாக போகும். 1, 2, 3. இந்த இடத்துல 3 தான் உனக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த 3 இடம் தான் உனக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விங் ஹை கிடைக்கிது. ஸ்விங் ஹை அப்படின்னா ஒரு கேண்டில் அந்த
ப்ரீவியஸ் கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் 3. 2வது கேண்டிலோட ஹை வந்து அதிகமா இருக்கும். மீதி 2 கேண்டில் தான் லோவா இருக்கும். ஹை வந்து கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து ஸ்விங் ஹை அப்படிம்போம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது, ஸோ இது 3 ஹை தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹை ட்ரா ஆன் லிக்விடிட்டியா, இந்த ஹை ட்ரா ஆன் லிக்விடிட்டியா, இந்த ஹை ட்ரா ஆன் லிக்விடிட்டியா அப்படின்னு சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ பட் த ரியல் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இஸ் இதுதான். ஓகேவா? ஸோ எதனால? ஆல்வேஸ் லிக்விடிட்டிய வச்சு பிரைஸ் மூவ் ஆகுறத விட லிக்விடிட்டி பிளஸ் பிடிஆர்ஏல தான் நீ எதா வைக்கணும். ஐ வில் காட். ஸோ இங்க 2 இதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்க இது இருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது பிடிஆர்ஏ இருக்கா? இந்த இடத்துல ஒரு இது இருக்குல்ல, இந்த ஹை. இந்த ஹைக்கு இங்க லெஃப்ட் சைடுல பிடிஆர்ஏ இருக்குதா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. வேலிடா எதுவுமே இல்ல. ஸோ தென் இந்த ஹை அங்க வேலிடா எதுவுமே இல்லனாலும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க ஒரு ஹை இருக்கு. இதுக்கு வேலிடா இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? மேபி சம் பீப்புளோட கண்களுக்கு இந்த எஃபிஜி தெரியலாம். ஓகேவா? இது இருக்கட்டும். ஸோ ஆனா நான் இதையும் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஐ டெலீட்டட். ஒய்? எதனால இத எடுக்க மாட்ட? காரணம் தெரியணும்ல. என்ன பண்ணிருக்கு? எஃபிஜிய ரெஸ்பெக்ட் எஃபிஜிய தொடல. ஓகேவா? எஃபிஜிய தொடல அப்படிங்கிறத விட, இந்த எஃபிஜிய ஃபில் பண்ணது இந்த ஹை. இந்த கேண்டிலோட ஹை. ஓகேவா? இந்த கேண்டில் அந்த எஃபிஜிய தொட்டே இருந்தாலும் அங்க எஃபிஜி இல்ல. இஃப் இன் கேஸ் யூ சி திஸ் லிக்விடிட்டி வாய்ட் அப்படின்னு பார்த்தா, இது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ரெஸ்பெக்ட் பண்ணத நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து அத ஃபில் பண்ணவனா வேணும். ஓகேவா? கேப்ஸா வச்சுட்டு, ஸோ இத நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஐ டெலீட் இட். ஓகேவா? இங்க என்ன இருக்குது? இந்த எஃபிஜிய ஃபில் பண்ண பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் டேர்ம் ஹை. ஸோ அட்வான்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதாவது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஸோ தென் இது வந்து உங்களுக்கு பிளாக்கா கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு பிளாக்கா கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல எஃபிஜி இழுத்துட்டு ஐஎஃபிஜியா பார்க்குறவங்களும் அப்படி கண்ணுக்கு தெரியும். ஓகே. எனிதிங் ஆர் எல்ஸ் இங்க பிரேக்கர் பார்க்குறவங்களுக்கு பிரேக்கர் கண்ணுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிஆர்ஏ கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? தெரியாம இருக்காது. பட் என்னோட ட்ரா லிக்விடிட்டி இந்த ஹை தான். ஓகேவா? ஒரு பிடிஆர்ஏ இருக்கணும். அந்த பிடிஆர்ஏவோட அலைன் ஆன லிக்விடிட்டி மட்டும் தான் நான் எடுப்பேன். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ முடிஞ்சு போச்சு. இங்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ கோ டு லோவர் டைம் ஃப்ரேம். உங்களுக்கு ஆல்சோ கில் ஜோன் தெரியும். என்ன கில் ஜோன்? என்ன கில் ஜோன்? லண்டன் கில் ஜோன். கில் ஜோன் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு சும்மா அந்த இண்டிகேட்டர் போட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இதெல்லாம் ஆனால் ரொம்ப மெஸ்ஸியான இடம். ஓகேவா? ரொம்ப மெஸ்ஸி சாப்பியா இருந்தது இது வரைக்கும். ஓகே. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த இடத்துல பார்க்க மாட்டேன். நான் அப்படியே இந்த ஹைக்கு போயிடுவேன். இந்த ஸ்வீப் பண்ண ஹை இதை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு சில நேரத்தில் மட்டும் டேரெக்டாக பார்ப்பேன். இந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா, இந்த லோவை கீழே தட்டிட்டு வந்துருந்தான் அப்படின்னா பரவாயில்ல. லோ தட்டாமே வந்துட்டான். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொறுமையாக தான் இருந்திருப்பேன். ஒய்? பிகாஸ் மூவ்மெண்ட் இனிமேல் கிடைக்கல. ஓகேவா? டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோட எம்எஸ்எஸ் இது இல்லை. ஆக்சுவலி இட்ஸ் நாட் மை பாயிண்ட் டு என்டர் ஆகிற பாயிண்ட் இது இல்லை. எப்படி ப்ரோ சொல்ற? எப்படி ப்ரோ சொல்ற? யூஸ் திஸ். வரமாட்டேது இண்டிகேட்டர். ஓ, PO3 இண்டிகேட்டர் போடணும். சாரிபா. அதுக்குன்னு எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டிகேட்டர் இருக்குது. இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பார்க்க போகிற எம்எஸ்எஸ் இது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நான் பிடிஆர்ஏ கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடணும்ல, அதுக்காக அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்களேன். ஸோ இது ஒன்றும் இல்லை கைஸ். இது வால்யூம் இண்டிகேட்டர். வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு காட்டும், அவ்வளோதான். ஸோ இந்த கலர் இருக்குல்ல, இதெல்லாம் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த அட்லீஸ்ட் இந்த எல்லோ தான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரெட்டுங்கிறது மேக்ஸிமம் வால்யூம். ஆரஞ்சு கலருங்கிறது வந்து வால்யூம் இருக்கு, ரெட்டை விட கம்மியாக வால்யூம் இருக்கு. இந்த ஆரஞ்சு கம்மியாக எல்லோ இருக்குல்ல, இது வந்து நார்மல் வால்யூம்க்கு மேலே இருக்கு. ஸோ இதெல்லாம் லோ வால்யூம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேண்டில் தெரியுது இல்லை, இது லோ வால்யூம். அண்ட் இந்த கலர் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நார்மல் வால்யூம். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் ஹை வால்யூம். அண்ட் இந்த எல்லோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு மீடியம் வால்யூம்க்கு மேலே. மீடியம் வால்யூம், நார்மல் வால்யூமும் இல்லை, ரொம்ப ஹை வால்யூமும் இல்லை. ஓகேவா? ஹையும் இல்லை, லோவும் இல்லை, அது மாதிரி வால்யூம் இருக்க கேண்டில்ஸ் இது. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல எம்எஸ்எஸ் இருக்குல்ல, இந்த இடத்த பாருங்க. ஸோ எம்எஸ்எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடு நடக்கணும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இங்கே இல்லை. ஸோ சம் பீப்புள் பார்க்கலாம், ப்ரோ எஃப்இஜி இருக்கு ப்ரோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு ப்ரோ. ஓகேவா?
உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் கேர். என்னோட மெத்தட் படி இது டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல. இது எம்எஸ்எஸ் எனக்கு இல்ல. நான் இங்க என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ தென் ஐ வெயிட், ஐ வெயிட், வெயிட். ஸோ வெயிட் பண்ணும்போது இந்த கேண்டில், ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஓகேவா? நவுத்திக்கிட்டே போலாமா ப்ரோ அப்படின்னா போகலாம். ஸோ ஐ பிகாஸ் லிக்விட் எடுத்துருச்சு. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது வால்யூம் உள்ள வராம நான் என்ட்ரி ஆக மாட்டேன். எப்பயுமே சரி, நான் வால்யூம் உள்ள வராம என்ட்ரி ஆக மாட்டேன். ஓகேவா? யூ வாண்ட் டு ஹாவ் த ஸ்ட்ரக்சர். இங்க என்ன தெரியும் நம்மளுக்கு? ட்ரான் லிக்விட்டிங்கிறது தெரியும். வேர் ஆர் தே கோயிங் அப்படிங்கிறது ட்ரான் லிக்விட்டி. ட்ரான் லிக்விட்டி எங்க இருக்கு? இந்த எல்லோ, இந்த லைன் தான் ட்ரான் லிக்விட்டி. ஓகேவா? ஒயிட் லைன். ஸோ தென் இங்க ஹூ காட் ட்ராப்டு? இங்க ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கா? பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் யாரோ ஒருத்தங்க ட்ராப் ஆகட்டும். ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கா? ஸோ ட்ராப்டு. இங்க பை பண்ணி இந்த இடத்துல எஸ்எல் வச்சவங்க அத்தனை பேரும் ட்ராப் பண்ணிடுச்சு. ஸோ ஓகேவா? சம் பீப்புள் இதை வந்து ஏதாவது நான் சொல்றது, நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் கட்டுறேன். ஏதாவது ரீட்டைல் ட்ரேட் இந்த இடத்துலயும் ட்ராப் ஆயிருப்பாங்க. ஓகேவா? லைக் என்ன சொல்றது, இந்த இடத்துல வந்து சம் பீப்புள் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுக்கலாம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு சிலர் எடுத்திருப்பாங்க என்ட்ரி. ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல டார்கெட் அடிக்கும்போது ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டணும் அப்படின்னா, இது கன்ஃபர்மேஷன். ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரி ட்ரேடும் படிச்சனால எனக்கு அது தெரியும். ஸோ அவங்களோட எஸ்எல் வந்து அரௌண்ட் இந்த ஹைஸில் தான் வச்சுருப்பாங்க. அரௌண்ட் த டிபி கோயிங் 1:2 சம்திங். ஓகேவா? ஸோ போயிட்டு போகுது. ஸோ அது மாதிரி ட்ராப் ஆகிறவங்களா இருப்பாங்க. ட்ராப் ஆகாமல் மார்க்கெட் எதுவுமே மூவ் பண்ணாது. யாரோ ஒருத்தர் ட்ராப் ஆகணும். அந்த ட்ராப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஸ்டாப்ஸ். ஓகேவா? வேர் இன் கண்ட்ரோல். இங்கே இந்த இடத்துல அக்யூமுலேஷனில் இருந்தனால கண்ட்ரோலில் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணுறோம், ரொம்ப சாப்பியாக அரைச்சிக்கிட்டே கிடக்குறான். சாப்பியாக இருந்தனால என்ன சொல்கிறது, யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான் டேரெக்டாக சொல்லணும்னா. பட் 2 கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஸோ ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா எஸ், எடுக்கலாம். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், உங்களோட செட்டப் கான்ஃபிடன்ஸ் தான் எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுத்தனா அப்படின்னா எடுக்கல. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைக்குது. இந்த இடத்துல வால்யூம் இல்லை ப்ரோ, எஃப்இஜி இருக்கு ப்ரோ, பட் எனக்கு வால்யூம் இல்லையே. ஜஸ்ட் சி திஸ், நார்மல் வால்யூம் தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றது? ஒன்றுக்கும் லாக்கி இல்லை. ஸோ தென் கோ. இந்த இடத்துல ஒரு எம்எஸ்எஸ் நடக்குது. அட்லீஸ்ட் இதுக்காவது வால்யூம் இருக்கா? ஜஸ்ட் சி. யா, இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மீடியம் வால்யூம் ஆகுது இருக்கு. ஸோ ஓகே. ஸோ தென் மீடியம் வால்யூம் இருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னா எடுக்கலாம். ஸோ சம் பீப்புள் நினைக்கலாம் நான் இதுதான் என்ட்ரி எடுக்கலாம், நான் ப்ரைஸை ரீட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? இது என்னது? ஒரு ஸ்மால் ஜோன் அக்யூமலேஷன். ஒரு கேண்டில், ஒரு 1 மினிட் கேண்டிலுக்குள்ளேயே ப்ரைஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு. அக்யூமுலேட் ஆயிருக்கா? ஸோ மேனுப்புலேட் லோவர். ஸோ இஃப் வி வாண்ட் சம் மேனுப்புலேஷன். ஓகேவா? வித்தவுட் மேனுப்புலேஷன் டோன்ட் கோ டு ட்ரேட். இதை நான் ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ஸோ அது அக்யூமுலேஷன். ஓகேவா? அக்யூமுலேஷன், மேனுப்புலேஷன். ஸோ தென் டிஸ்ட்ரிபியூஷன் நீ எப்படியோ பார்த்துக்கப்பா. நீ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் நினைச்சாலும் சரி, இது ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷன் நினைச்சாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மேனுப்புலேஷன். ஸோ மேனுப்புலேஷன் அப்படிங்கும்போது இங்கே இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில், ஸோ ஐ திங்க் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போனால் ஸ்டாப்ஸ் இங்கே இருக்கும்ல. ஸோ திஸ் லோஸ் ஆட் 100 ப்ளஸ் இங்கே வந்து எஃபிஜி இருக்குல்ல. ஸோ இந்த கேண்டில் என்னது? வால்யூம் இருக்குல்ல. ஓகேவா? ரொம்ப ஹை வால்யூம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. வை பிகாஸ் யூரோஸ்லாம் வால்யூம் வந்து எப்போ வரும்? நியூயார்க் டைமிங்ல தான் அதிகமான இது வரும். ஓகேவா? யா, நியூயார்க் டைம்ல மட்டும்தான் அதிகமான வால்யூம் வரும். யா. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஸோ எஃப்இஜி ஒரு மீடியம் வால்யூம் இருக்கு, அக்யூமுலேஷன், ஸோ மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே எடுக்கலாம். இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, நான் இது எடுக்கல ப்ரோ. ஓகேவா? எடுக்கல ப்ரோ, விட்டுட்டீங்களா? ஸோ டோன்ட் கேர். ஸோ டோன்ட் வரி. ஸோ நான் இதெல்லாம் இது இருக்கட்டும். ஸோ தென் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அக்யூமுலேஷன். ஸோ தென் இந்த இடத்துல என்னது? இந்த இந்த ஹை லோ இருக்குல்ல, இந்த இடத்துல அக்யூமுலேஷன் இருக்குல்ல. ஸோ பாடி க்ளோஸ் வைக்கவே இல்லை.
பாடிஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அக்யூமுலேஷன். பாடிஸை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது இதை நீங்க மேனிபுலேஷனா எடுத்து இங்க என்ட்ரி போறவங்களும் போய்க்கலாம். ஸ்டாப் லாஸ் எப்படி உங்களுக்கு எங்க இருக்கும்? ஸோ லோ, இது எம்எஸ்எஸ், இங்க என்ட்ரி, இந்த எஃப்இஜி கேண்டில் கீழே தான் வச்சிருப்பீங்க ஸ்டாப் லாஸ். யூ ஆர் இன் ப்ரொடெக்டட். ஓகேவா? ப்ரொடெக்டட் ஜோன். ஸோ இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன். என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஓகே, இல்லை ப்ரோ அப்படின்னாலும் ஓகே. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் அக்யூமுலேஷன் நடந்திருக்கா? ப்ராப்பரா அக்யூமுலேஷன் நடக்கும். மார்க்கெட் 4 ஃபேஸஸ், 3 ஃபேஸஸ் தான். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபேஸஸ்ல தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? ஓகே. இது வந்து என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி ஒரு ஸ்டாப்ஸை கன் பண்ணிருச்சு, இங்க இருந்து என்ட்ரி எடுத்துருச்சு. ஸோ இந்த எஃப்இஜி அந்த கீ லெவல் இருக்குல்ல, 50% இஸ் அ கீ லெவல். 50% இஸ் கீ லெவல். நான் என்ன பண்றேன், எஃப்இஜி. ஓகேவா? இந்த எஃப்இஜி எஃப்இஜி எந்த பீடியரேவா இருந்தாலும் சரி, 50% இஸ் அ கீ லெவல். மீன் த்ரீஷோல்டுமாங்க ஆர்டர் பிளாக்குக்கு. கான்கரண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிம்பாங்க எஃப்இஜிக்கு. ஓகேவா? நான் சிஇ அப்படிம்பேன், நார்மலா சிஇ அப்படின்றவேன். ஓகே, 50%. அந்த 50% இது தொட்டிருக்கு. நான் வந்து என்ட்ரி போயிருப்பேன். ஓகேவா? போயிருந்தால். பட் ஆல்சோ திஸ் இஸ் அக்யூமுலேஷன். இந்த அக்யூமுலேஷன்ல இந்த இடத்துல தான் சொல்றேன், இங்க நடந்திருக்கு பாரு, ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப் ட்ரெண்ட்ல இது ஆர்டர் பிளாக். எல்லா டவுன் க்ளோஸ் கேண்டிலும் ஆர்டர் ஃப்ளோ. அந்த லாஸ்ட் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக்கும்பீங்கல்ல. இது லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக்கும்பீங்கல்ல. அதுதான் இல்லை. ஆர்டர் பிளாக்குங்கிறது வேற. ஆர்டர் எங்க அதிகமா ஆர்டர் விழுதோ அதுதான் ஆர்டர் பிளாக். அது வந்து ஆர்டர் பிளாக் இல்லை நீங்க சொல்ற கதெல்லாம். ஸோ இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாரு ஆர்டர் பிளாக். இது என்னது, என்ன சொல்றது, இது வந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட். இது ஆர்டர் பிளாக். இந்த வந்து டவுன் சைடு மூவ்மெண்ட், இது ஆர்டர் பிளாக் அப்படிங்க. ஸோ ஆர்டர் பிளாக் எஸ் வேல்யூ தான். ஆர்டர் பிளாக் இதுதான், நான் ஒத்துக்கிறேன். நான் ஆர்டர் பிளாக் பார்க்குற விதம் வேற, கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எங்க வால்யூம் இருக்கு, இதுதான் வால்யூம் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன கேண்டில், கிரீன் கேண்டில். ஓகேவா? ஸோ இது இன்னும் அந்த அக்யூமுலேஷன் ரேஞ்சை தாண்டல. அண்டர்ஸ்டாண்ட்? அக்யூமுலேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு இன்னும். ஓகேவா? ஸோ வி வாண்ட் அ ஸ்டாப் ஃபண்ட். ஓகேவா? வித்தவுட் ஸ்டாப் ஃபண்ட் போக முடியாது எங்கேயுமே. இது என்னது, ஸ்டாப் ஃபண்ட் அடிச்சானா திரும்பி அதே எஃப்இஜி, டேக் த எஃப்இஜி, அதே எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனானா. ஸோ இதாண்டா, இவ்வளோ இங்கே தானே எஃப்இஜி இருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆனிச்சா, இது அக்யூமுலேஷன் பண்ணிச்சா. ஸோ இந்த மேனிபுலேஷனில் நீ என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுத்துக்கோ. இல்லை, நான் வந்து அங்கே என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இங்கே ஃபுல் அக்யூமுலேஷனில் இங்கே என்ட்ரி எடுத்தாலும் என்ட்ரி எடுத்துக்கோ. ஸோ ஓகே. ஸோ எங்கே வால்யூம் வந்திருக்கு, இங்கே வால்யூம் வந்திருக்கு. எது ஆர்டர் பிளாக்கை எடுக்கலாம். வால்யூமே இந்த ரெட் கேண்டலுக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இது கூட வால்யூம் சும்மா நம்மளுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு எஃப்இஜி கிடைச்சிருக்கு வால்யூமோட. ஓகேவா? நான் அதை கூட பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ரெட் வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மார்க்கெட்ல வால்யூமே வந்திருக்குன்னு கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ பாரு, இங்க இருந்து மார்க்கெட் எங்க, இந்த இடத்துல லோ பாயிண்ட், லோவில் வந்து ஆர்டர்ஸ் நிறைய விழுந்திருக்கு. ஸோ பட் ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இங்கே பண்ண வால்யூம் இங்கே எதுவுமே ரைஸ் ஆகல. இங்கே ஒரே ஒரு கேண்டில் வந்து வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வால்யூம் பெருசாக இல்லை. பட் இந்த ரெட் கேண்டில் பாரு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வால்யூம் வரும். ஓகேவா? ஸோ அதனால இட்ஸ் ஹை வால்யூம் கேண்டில். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து வால்யூம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இது ஆனால் இன்னும் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தென் ஐ வெயிட் ஃபார் ஸ்டாப் ஃபண்ட். இது மாதிரி நல்ல வால்யூம் வந்ததுக்கு அப்புறம், ஓகே, இது மாதிரி நல்ல வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு பார்ப்பேன். ஓகேவா? ஸோ இதானே ஸ்டாப் ஃபண்ட். இது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் தான். ஸோ சம் பீப்புள் திங்க் திஸ் இஸ் 3 கேண்டில் ஃபார்மேஷன். எது நினைச்சாலும் ஓகே, எதா இருந்தாலும் ஓகே, நோ வரி. ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன். ஒரு எஃப்இஜி, ஸோ எது ப்ரோ வேலிடான எஃப்இஜி ஆர்டர் பிளாக் அப்படின்னா, இந்த கிளாஸ்லேயும் சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு இது சொல்கிறேன். அது நல்லா ரிஜெக்ட் ஆகணும். அதை தொட்ட உடனே 50% எஃப்இஜி தொட்ட உடனே அது மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி ப்ரைஸ் தொட்ட உடனே பாடி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். விக்கு மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் ரொம்ப வேலிடான பீரியட். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், அந்த எஃப்இஜி இந்த இடத்துல இருக்கு. ஒரு கேண்டிலோட பாடி கூட அந்த இடத்துல வரல. திங்க், ஜஸ்ட் சி. புரியுதா? ஒரு கேண்டிலோட பாடி கூட அந்த எஃப்இஜிக்குள்ள வரவே இல்லை.
50% இது தொட்டது தான். அப்ப இதோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோ. ஸோ ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதை நீ ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தாலும் சரி, இதை ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தாலும் சரி, இது என்ட்ரி எடுக்கிறதுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ தென் இதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் நான் எப்பயுமே வால்யூம் அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ரிஜெக்ட் பண்ணுச்சு இல்ல, இந்த இடத்துல எனக்கு பெரிய வால்யூம் இங்க எங்கேயுமே வரல எஃப்இஜிக்கு அப்புறம். பட் எனக்கு இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு இந்த ரெட் கேண்டலுக்கு அப்புறம் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் பார்ப்பேன். அந்த இடத்துல மேபி இதையும் ஸ்டாப் பண்ணிட்டா பார்க்கலாம், ஏன்னா 3 கேண்டில் ஃபார்மேஷன். இதையும் ஸ்டாப் பண்ணிட்டா பார்க்கலாம், 3 கேண்டில் ஃபார்மேஷன். யூ கேன் என்டர் இந்த ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்டாப் நடந்த உடனே என்ட்ரி ஆகிக்கலாம். நடந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் என்ட்ரி ஆகலாம், இங்கேயும் என்ட்ரி ஆகலாம். நோ ஒரிஸ். ஸ்டாப் வரல, ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? ஏன்னா அதான் ஒரு கரெக்டான அறை. ஓகேவா? இந்த இடத்துல வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் இதே ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தா கூட இந்த ஸ்டாப் பண்ணிட்டு நடக்கும்போது நடந்த உடனே இங்க கூட என்ட்ரி ஆகிப்போ. ஓகேவா? ஸ்டாப் லாஸ்ங்கிறது எங்க வைக்க போற? எப்படியும் இந்த எஃப்இஜி கேண்டில் தான். ஓகேவா? ஸோ டார்கெட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபுல் டார்கெட் அப்படிங்கிறது ட்ரான் லிக்விடிட்டி. ஜஸ்ட் கோ வித் ட்ரான் லிக்விடிட்டி. மார்க்கெட் அங்கே தானே போக போகுது. ஏன் இதில் உள்ள 1:2 பிடிக்கிறேன், 1:3 பிடிக்கிறேன்? எடுக்க போகிறது ட்ரேடு. ட்ரான் லிக்விடிட்டி அதான் தெரிஞ்சிருச்சு. ஸோ வால்யூம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. டைம் வந்து உனக்கு அலைன் ஆயிடுச்சு. உன்னோட ரூல்ஸ் எல்லாமே அலைன் ஆனிச்சுன்னா நீ என்ட்ரி எடுக்க வேண்டியதான். ஸோ இதுக்கு மேலே என்ன ஹை ப்ராபபிலிட்டி இருக்க போகுது? ஓகேவா? ஸோ தென் இது வந்து 1:10 பிடிச்சேன், 1:100 பிடிச்சேன், அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து 50 மினிட் அங்கே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் ட்ரேடு முடிஞ்சு போச்சு. எவ்வளோ நேரத்தில் இது போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் சி தட். நானும் பார்க்குறேன். நான் இந்த ட்ரேட்ல எடுக்கல, நான் ஆக்சுவலி உண்மையை தான் சொல்லணும். ஓகேவா? ஒரு 41 நிமிஷத்துல போணுச்சு. ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? என்ன போ 1:10 ஆறாரு. ஓகேவா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ, எனக்கு இவ்வளோலாம் வேணாம் ப்ரோ, 1:5 போதும் ப்ரோ, அதுவும் இருக்கும். 1:2 போதும் ப்ரோ, அதுவும் இருக்கும். ஏன்னா கம்பல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ பட் மார்க்கெட்டில் இங்கே நடக்கிறது என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட் எங்கே போகுது? ஓகேவா? யாரை ஹையர் டைம் ஃப்ரேம்ல எதை ஸ்டாப் பண்ணியிருக்கு, லோவர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ என்ட்ரி போயிடணும். குருடானு போடுவான் எஃப்இஜியில், அப்படியே குருடானு இங்கே எஃப்இஜியில் என்ட்ரி போடுவான். அப்புறம் பார்த்தா இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகும், அதுக்கு கீழே இருக்க இது தட்டிட்டு கீழே வரும். ஓகேவா? இஃப் இன் கேஸ் ஒரு இது சொல்கிறேன், என்ன அப்படின்னா இந்த இடத்துல எஃப்இஜி இருக்குல்ல, ஸோ அலைனாவது இந்த இடத்துல எஃப்இஜி இது வேலிட் இல்லை. ஓகேவா? இது வந்து வேலிடான எஃப்இஜி இல்லை. ஓகேவா? இருந்தாலும் இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, பட் இந்த மாதிரி எஃப்இஜி இதை மார்க்கெட் தொடாம அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, லைக் இந்த இடத்துல இருக்குல்ல, இது மாதிரி அக்ரெசிவ் மூவ்மெண்ட், இதெல்லாம் 1 மினிட் இல்லை, இது மாதிரி அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன சொல்றது, ப்ரைஸ் வந்து இந்த எஃப்இஜி அக்ரெசிவா மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது திஸ் இஸ் எஃப்இஜி. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சம் பீப்புள் கம் இந்த எஃப்இஜிலே என்ட்ரியை போட்டுருவாங்க வித்தவுட் அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன். ஓகேவா? அந்த இடத்துல ஒரு சின்ன அக்யூமுலேஷன் நடக்கணும், நடக்காம என்ட்ரி போட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒரு கேண்டில் அக்யூமுலேட் ஆகிருக்கு, ஒரு கேண்டிலுக்குள்ளேயே 2 கேண்டில் சுற்றி இருக்குதா, அப்ப இது வந்து அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் அப்படின்னு என்ட்ரி போடலாம். எதுவுமே கன்ஃபர்மேஷன் லோவர் டைம் ஃப்ரேம்ல அதை பார்க்காமயே கண்ணை மூடிட்டு என்ட்ரியை போட்டுறது. எஃப்இஜி வந்தோடனே என்ட்ரி என்ன போ, எம்எஸ்எஸ் நடந்தது, எஃப்இஜி எடுக்குது, அதுதான் முக்கியம். இங்க கீ விஷயம், கீ பாயிண்ட் அதுதான். என்ன விஷயம்? நீ ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்டாப் பண்ணி பார்ப்ப, அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் எங்க பாக்குற? ஹையர் டைம் ஃப்ரேம்ல அக்யூமுலேஷன் பார்த்தேன் ப்ரோ, என்னது ஏசியன் அக்யூமுலேட் ஆனாம் ப்ரோ, லண்டன் மேனிபுலேட் ஆனாம் ப்ரோ, டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ட்ரி எடுக்கலாம்னு போறேன் ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஓகேவா? நீ லோவர் டைம் ஃப்ரேம்ல இதை பார்த்து தான் ஆகணும். எஃப்இஜியில் என்ட்ரி எடுக்கிற, எஃப்இஜி உயிர் இருக்கான்னு பார்க்கணும். எஃப்இஜி கிளாஸ்ல தெளிவாக சொல்றேன், டோன்ட் வரி. அக்யூமுலேஷன் நடக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல அரை இருக்கு அப்படின்னா அக்யூமுலேஷன் நடக்கணும். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு ஒரு தடவை நடக்கணும், நடக்காம போயிட்டு பேன் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா? எப்படி சொன்னேன், நான் என்ன சொன்னேன், என்னோட விஷயம் வந்து வால்யூம் வரணும். காட்டுறேன் பாரு, வரானா? இந்த இடத்துல ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் வால்யூம் வந்ததா 2-3 கேண்டில் தொடர்ந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 கேண்டில் வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு, இந்த இடத்துல என்ன நடக்குது, ஸ்டாப் பண்ணிட்டு. அப்போ பாரு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஸ்டாப் பண்ணிட்டா இருந்தா என்ன, இது ஸ்டாப் பண்ணிட்டா இருந்தா என்ன, டோன்ட் வரி, எது வேணா ஸ்டாப் பண்ணிட்டா வச்சுக்கோ. பட் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகும். இந்த ஸ்டாப் பண்ணிட்டுல தான் உன்னோட என்ட்ரி இருக்கணும். ஓகேவா? நீ இந்த வீக்ல நீ என்ட்ரி போட்டனாலும் இருக்கும், இந்த வீக்ல என்ட்ரி போட்டனாலும் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல உனக்கு என்ட்ரி விழுவும். இந்த கேண்டில் இந்த கூட விட்டுரு, இந்த கேண்டில் என்ட்ரியை போடு, என்ட்ரி விழுந்துருக்கு இல்ல. எஸ்எல் எங்க வைக்க போற? இந்த எஃப்இஜி கேண்டில் வைப்பேன், இந்த லோ வைப்பேன்.
நீ ஆசைப்படுறத வச்சுக்கோ. ஓகேவா? 1:2 ரிவார்டு எல்லாமே உன் விருப்பம். ஓகே. ஸோ ஃபேஸஸ் 3 அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஏசியன் வந்து அக்யூமுலேட் ஆகுறான், லண்டன் மேனிபுலேட் ஆகுறான், நியூயார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறான். அப்படி பார்க்காத. என்ட்ரி எடுக்கும் போது இதை பாரு. இதுல நிறைய கிரிட்டேரியா இருக்கு. நான் சொல்றேன் போக போக. எப்படி சொன்னேன் இது இது எப்படி ப்ரோ, இது எப்படி ப்ரோ, அதெல்லாம் சொன்னேன். இது மாதிரி நான் சொல்றேன். டோன்ட் வரி. இது ரொம்ப பேசிக் தான். இது ரொம்ப பேசிக் தான். ஸோ ஸோ மார்க்கெட் வந்து முக்கியமான விஷயம். ஐயோ, என்ன சொல்றது, உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் மார்க்கெட் இங்க தான் போகுது. நான் என்ன சொல்றது, இங்க பாரு. சம் பீப்புள் என்ன நினைப்பீங்க, இது என்னது, இது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, நெக்ஸ்ட் லோயர்ல போகும். இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஒரு சிலர் எடுப்பாங்க. லோயர் ஹை, லோயர் லோ தான். இது எதுவுமே பார்க்காம இங்க பாரு, என்ன சொல்றது, ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது இந்த இடத்துல ஏதாவது அறை இருக்குது, 50% இருக்கு அப்படின்னா, இப்பதான் இங்கதான் வந்து அறிவு கண்ணெல்லாம் திறக்கும். இங்க இருந்து வருவான். இங்க 50% இழுத்து விட்டு ரைட்டு அவன் பிரிமியல போய் செல் ஆவான். இங்க இருந்து எங்க இருந்து செல் ஆவான்? அறிவு கண் திறக்குமே. அப்பதான் அறிவு கண்லாம் திறக்கும். எங்க இருந்தா அறிவு வருமோ வராது தெரியாது சாமி. அப்போ வரும்பாரு அறிவு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜோனை பிடிப்பான். இது என்னது, சம்திங் ஏதோ ஒரு அறை ஒன்று கிடைக்கும். இல்ல அப்படின்னா இது ஆர்டர் பிளாக்குமா ஏதோ ஒன்று நினைப்பான். சரியா? இங்க இருந்து பிரைஸ் இங்க ரிஜெக்ட் ஆகும். இங்கே என்ட்ரி போடுவான். போடுறான் என்ட்ரிய. இப்படி என்ட்ரி, பை என்ட்ரி இல்ல, செல் என்ட்ரி. கடவுளே கடவுளே, இங்க இருந்து செல் அடிப்பான். இப்படி இப்படி ப்ரோ, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ, போகும் ப்ரோ. இங்க என்ன வச்சு ஹை, இது ஹையர் லோயர் ஹை வைக்குது ப்ரோ. இங்க இருந்து கீழே இப்படின்னு விழுவான் பாரு ப்ரோ. யாரு ப்ரோ நீ காமெடி பண்ணிட்டு நான் சொல்றது. அப்படிலாம் ஸ்ட்ரக்சரை பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரக்சரை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ரெஸ்பெக்ட் ஆகி வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குது பாரு. என்னது இது, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா அப்படி நீ வைக்காட்டின்னு சரி. எல்லாரும் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? எந்த ஹையுமே ஒரு ஹை தட்டி இருக்காது. ஓகே, இந்த இந்த லைன் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இந்த ஹை இருக்குல்ல, ஸோ இந்த டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹையை ப்ரைஸ் தட்டாது. ஸோ மேஜராக இங்கே இருக்க ஹையை தட்டாது ஃபஸ்ட்டு. ஸோ தென் இந்த ஹைக்கு அப்புறம் வந்து இந்த ஹையை தட்டாது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க ஹை தட்டாது. இங்கே ஏன்னா இங்கே எந்த ஹையுமே தட்டல பாரு. நீ இந்த ஹை எடுத்தாலும் சரி, இந்த ஹை எடுத்தாலும் சரி, தட்டாது. ஓகேவா? இந்த ஹையை கூட பாரு, தட்டாது. புரியுதா? ஸோ அது எல்லாமே தட்டா ஒரு ஹையும் எடுக்காம மாறிட்டு வருது அப்படின்னா எல்லார் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. இது என்னது, ஹை. இது என்னது, ஹை ப்ரோ. ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த ஹைஸை எடுத்திருக்கு. யூ மஸ்ட் நோட் தட். இந்த ஹைஸை எடுத்தனால தான் இவ்வளோ பெரிய டெலிவரி பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ தென் அடுத்து இங்கேயும் பாரு, இந்த டீலிங் ரேஞ்ச் எடுத்தா இப்படி ஃபர்ஸ்ட்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடவே கூடாது. ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ போட்டு காமிச்ச மாதிரிலாம் போடாதீங்க. அது எவன் எப்படி தப்பு பண்ணுவான்னு நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல எந்த ஹையுமே எடுக்கல. இந்த ஒரே ஒரு இடத்துல இந்த ஒரு ஹை மட்டும்தான் எடுத்திருக்கு மார்க்கெட். வேற எங்கேயுமே வந்து பெருசாக ஹை எடுக்கல. அது இது வந்து ஒரு ஜோன்ல இருந்து இந்த எஃப்இஜில இருந்து வரதுக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே, எந்த ஹையுமே எடுக்கல. இது எல்லாமே என்னது, எல்ஆர் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. இப்படி போடணுங்க, ஃபுல்லா லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி. நான் உங்களுக்கு எப்படி ஒரு பார்த்து போட்டு காமிக்கிறேன். வாட் இஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி? அப் ட்ரெண்ட் அப்படின்னாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாலும் சரி. இப்போ நீ பை பண்ண போற அப்படின்னா, ஓகே, பை பண்ண போற, இங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் அரே இருக்குது, ஆர் லிக்விடிட்டி இருக்கு, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கவேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருந்து வருவான். இந்த ஒவ்வொரு ஹையுமே மார்க்கெட் எடுக்காது. எல்லாமே லிக்விடிட்டி, எல்லா ஹையிலையுமே லிக்விடிட்டி, எல்லாமே செல் ஸ்டாப் எல்லாமே ஸ்டாப்ஸா இருக்கும். மார்க்கெட் இதை தொடுவான், இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுப்பான், அப்படியே சடார்னு பார்ப்பான். இந்த மாதிரிலாம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன நடக்குது, கருவு நடக்கும். திஸ் இஸ் த பிளேஸ். இது என்னது, கருவு தூக்கி போட்டுனா அப்படிதான் இருக்கும். ஒரு ஹையுமே மார்க்கெட் எடுக்காது. எல்லாமே லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு வருவான். எல்லா இடத்துலயும் ஸ்டாப்ஸ், எல்லா ஹைலுமே ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸ்டாப்ஸ் அங்க செல் பண்ண அத்தனை பேரும் ஸ்டாப் லாஸ் இங்க நவுத்திட்டே ட்ரையல் பண்ணிட்டே வருவான். இந்த லோ, இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இந்த ஹை, இப்படியே ஸ்மூத்தா போகும். ஓகேவா? ஸோ சம் பீப்புள் பிரில்லியண்டா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போறவங்களும் இருப்பாங்க.
சம் பீப்புள் க்ளோஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க. பட் நாம பிடிக்க போற மூவ்மெண்ட் இந்த இடத்துல நீ பொறுமையா இருந்தா தான் இந்த அறையில டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்க போற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? திஸ் இஸ் எல்ஆர்எல்ஆர். ஹெச்ஆர்எல்ஆர்னா என்ன ப்ரோ? ஹெச்ஆர்எல்ஆர். ஸோ சேம் திங். ஸோ ஒன் திங் எல்ஆர்எல்ஆர் இது சொன்னேன்னா ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டா இருக்கும். நீ இந்த இடத்துல செல் பண்ண போற அப்படின்னா மார்க்கெட் அப்படியே பை அப்படியே படிக்கட்டு ஏற்ற மாதிரி படிக்கட்டில் ஏறி ஏறி வந்துருக்கும். ஒரு லோவையும் எடுக்காது. அப்டன் இருக்கும். இதே தான். ஓகேவா? அவர் இங்க வந்து இந்த டைம் பிடிஆர் லிக்விட்ல எடுத்ததுக்கப்புறம் பொதியன்னு விழுவோம். அப்படி சாதாரண 3 கேண்டில் 4 கேண்டில் இறக்கு இந்த அத்தனை கேண்டிலையும் கவர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் நம்ம பிடிக்கணும் என்னைக்குமே. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹெச்ஆர்எல்ஆர்? ஹெச்ஆர்எல்ஆர். ஸோ சேம் திங். இது என்னது? ஸோ இது ஒரு அரே எனிதிங். ஸோ ஹெச்ஆர்எல்ஆர் இஸ் இங்கேருந்து வருவான். இங்கே ஒரு ஹை வச்சிருப்பான். இந்த ஹையை எடுப்பான். இங்கே ஒரு ஹை வச்சுட்டு வருவான். இந்த ஹையை எடுப்பான். இங்கே ஒரு ஹை வச்சுட்டு வருவான். ஸோ இந்த ஹையை எடுப்பான். திரும்பி விடுவான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் லோட் க்ளோஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு மேலே தூக்குவாங்க. ஸோ இங்கே தூக்கும் போது என்ன அப்படின்னா இது எல்லாமே லிக்விடிட்டி இல்லை. இது என்னது? ஒவ்வொரு ஹையும் கட்டடிச்சு வந்துருவான். இது என்னது? இந்த ஹையை கட்டடிச்சுட்டான். அப்பப்போ ஸ்டாப்ஸ் வைக்கிறது அப்பப்போ அப்படியே கிளியர் பண்ணிட்டே வந்திருப்பான். ஓகேவா? இவன் கிளியர் பண்ணியிருப்பான். தென் இவன் கிளியர் பண்ணியிருப்பான். அப்போ இது என்னது? இது வந்து ஒரு மேஜர் ஸ்டாப்ஸ். மேஜரா ஒரு ஹை, ஒரு இன்டர்னல் ஹைஸ் இதெல்லாம். ஓகேவா? இந்த இடத்தெல்லாம் மார்க்கெட் படும்போது ரியாக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் எங்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஹை எடுக்கும் போது மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். திரும்பி மார்க்கெட் போகும். இந்த ஹைஸ் இருக்குல்ல, இந்த ஹைஸ் கிட்ட போய் கட்டடிக்கும் போது திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஹை கிட்ட மார்க்கெட் போய் கட்டடிக்கும் போது திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். புரியுதா? பட் இங்க வச்ச எல்லாருக்கும் இங்க வச்ச எல்லாரும் ஸ்மூத்தா வந்துட்டு இங்க இருந்து தூக்குற 3 கேண்டில் இதுல அத்தையும் கவர் பண்ணுவான். 3-4 கேண்டில்ல. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியாவே போகுது. ஓகே, இதான் ஒவ்வொரு இதாக கட்டடிச்சு வரும்போது இந்த ஹைஸ், இந்த மேஜரா இருக்குல்ல, இந்த ஹைஸை மார்க்கெட் வந்து இந்த அறையில கட்டடிக்கும் போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நீ எதிர்பார்க்கலாம். ரிவர்ஸ் ஆகி விழுந்துராது. இதை கட்டடிக்கும் போது ரிவர்ஸ் ஆகி விழுந்துராது. ஏன்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வந்து இந்த இடத்துல தாக்கு பிடிக்கும். இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது இல்லை, ஹையர் டைம் ஃப்ரேம் ரிவர்சல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த கட்டடிக்கும் போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம். இன்டர்னல் லிக்விட் 4 எடுக்கலாம்னு பார்த்தேன், இப்பயே சொல்ல வந்துட்டேன், என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஜோனுமே இந்த இடத்துல நான் இதை வரைகிறேன். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது இருக்கும். வரைய வரல. ஓகே, நாங்கள் தனியாக வரைகிறேன். ஸோ தென் இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் ஓகேவா? இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் லோ. பொதுவாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் சடார்னு ஏற்றுவோம். இங்கே எல்லாரும் வச்சுட்டு வந்தா மார்க்கெட் சடார்னு ஏற்றும் ஹைக்கு. ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஹச்ஆர் எல்லாரும் வைக்கணும்னு வச்சுக்கலாமே. இந்த ஹை இங்கே கட்டடிக்கிறான், இந்த ஹை வைக்கிறான், இந்த ஹை இங்கே கட்டடிக்கிறான். ஸோ தென் இந்த இடத்துல ஒரு அறை இருக்குது. ஸோ வரான். ஸோ இன்னொரு கட்டடிக்கிறது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏற்றும் போது இந்த ஹையை, இந்த லிக்விடிட்டி ஹை இருக்குல்ல, அந்த ஹையை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்த இருக்க ஹையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட், அடுத்த ஹை கட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட், இப்படி கொண்டு போவான். இது வந்து லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஸோ சேம் இந்த பாத் இருக்குல்ல, ஸோ ஐ வில் மேக் த கலர். ஸோ இந்த இடத்துல இது வந்து அப் ட்ரெண்டாகவே இருக்கட்டும். ஓகேவா? அப் ட்ரெண்ட்லேயே தான். இந்த இடத்துல நடக்காதப்பா. இது வந்து என்னது? இது எல்லாரும் வச்சது. இது வந்து 3 கேண்டில் 4 கேண்டில் இது ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். அதாவது சீக்கிரமாக கவர் பண்ணிட்டு போவோம். இதுக்கு எடுத்த டைமை விட இதுக்கு எடுக்கிற டைம் கம்மி. பட் இது ஹெச்ஆர்எல்ஆர். கலர் மாற்றி போடுறேன். ஸோ இந்த இடத்துல நடக்கிறது வந்து ஹெச்ஆர்எல்ஆர். ரெட் கலர்ல இருக்கிறேன். ஸோ யா, இந்த இடத்துல என்னது? ஹெச்ஆர்எல்ஆர். ஒவ்வொரு ஹையும் கட்டடிச்சு வரும்போது உனக்கு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு அரையர் கிடைக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த இடத்துல எது என்ட்ரி போயிடலாம். பட் ஆனா இந்த எல்லாரும் வச்சு விட்டுட்டு வர இடத்துல நீ லோவை பிடிச்ச அப்படின்னா செம்மையா இருக்கும். சாதாரண போய் டீப் அடிப்பான். ஓகேவா?
ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டினேன்ல. திஸ் இஸ் எல்ஆர்எல்ஆர். இங்க கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து என்ட்ரி போனேன் அப்படின்னா, சடார்னு எவ்வளோ நேரம் ஃபுல் டிபி இவ்வளோ பெருசு வச்சாலும் சடார்னு போய் அடிச்சான். ஓகேவா? இங்க நான் சொன்னேன்ல, ஹை ரெசிஸ்டன்ஸா இருந்தா ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதே லோ ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹை எடுக்கும் போது வந்து ஒரு சின்ன புல் பேக் கிடைக்கும். ஒரு கேண்டலோ 2 கேண்டலோ புல் பேக் கிடைக்கும். ஓகேவா? டோன்ட் கேர் அபவுட் தட். அதை பத்தி நீ கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ அண்ட் ஆல்சோ இங்க பாரு, இது வந்து ஒரு ஹையா 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஐ வில் டெல் அபவுட் தட். ஓகேவா? ஸோ இது என்னது? ஒரு சின்ன புல் பேக். ஸோ ரிட்டர்ன். ஸோ இது ஒரு ஹையா. இந்த ஹையை எங்க எடுத்துக்கானோம்? இந்த இடத்துல டேக்கன். ஒரு சின்ன புல் பேக்கா, பெருசா எதுவுமே உனக்கு ரியாக்ஷன் கொடுக்காது. ஓகேவா? இந்த இடத்துல ஹைஸ் இருக்கா? ஸோ இந்த ஹைஸ் எடுக்கும்போது சின்ன புல் பேக் இருப்பான். ஸோ அவ்வளோதான். பட் உனக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இன்கேஸ் நீ பார்த்துருந்தால் இந்த இடத்துல ஒரு லோவர்ஸ் இங்க தட்டியிருக்கான். வாட் இஸ் தட்? இட்ஸ் அக்யூமுலேஷன். இந்த கேண்டலோடது அக்யூமுலேஷன் பண்ணி பாடி க்ளோஸ் மேலே வச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் அது ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல லோவை கட் அடிக்கிறான், ஸ்டாப்ஸ் எடுக்கிறான் அப்படின்னு நினைச்சு பை அடிச்சா அப்படின்னா பை அடிக்கலாம். பட் இந்த இடத்துல உனக்கு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இந்த இடத்துல எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. கண்மூடித்தரமான என்ட்ரியா இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இங்கேயும் ஒரு ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு. ஸ்டாப்ஸ் எடுத்தா பை ஆர் செல் பண்ணலாமா அப்படின்னா அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் இட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 பாயிண்ட் தான் கைஸ். ஓகேவா? டோன்ட் வரி. இந்த இடத்துல என்ன சொன்னேன்? ஹையர் டைம் ஃப்ரேம். இவ்வளோதான். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் எம்எஸ்எஸ்? ஐ வாண்ட் டு டெல் அபவுட் தட். வாட் இஸ் எம்எஸ்எஸ்? இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், க்ளோஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இஸ் இந்த ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்விங் ஹை இருக்குல்ல, அதை வந்து தூக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எம்எஸ்எஸ். ஓகேவா? ஸோ எம்எஸ்எஸ் நான் வேலிடாக பார்க்கறதுக்கு 1008 கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸான எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி நான் பேச முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதுலேயும் பேசிக் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அட்வான்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை ரெக்கார்டிங் கிளாஸ் தான். அடுத்த வீடியோவுக்கு போனால் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக பார்க்காதீங்க. அடுத்த வீடியோ உடனே சடார்னு பார்க்காம போய் சார்ட்டில் பேக் டெஸ்ட்டில் சார்ட்டில் ஹோம்ஒர்க் அட்டன் பண்ணுங்க. எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா இல்லையா, மனுஷன் சொல்லியிருக்காரே அப்படின்னு போயிட்டு சார்ட்டில் பாருங்க. அப்படின்னா தான் புரியும். ஓகே, just understand. Okay guys, bye.